Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மைச் செய்தி. தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிடக் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஜாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பை நடத்துவதற்கு உத்தரவிடக் கோரிய மனுவை உயர்நீதிமன்ற கிளையானது தள்ளுபடி செய்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஜாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பை நடத்துவதற்கு உத்தரவிடக் கோரி மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு சட்ட பாதுகாப்பு இயக்க உறுப்பினர் சதீஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் கல்வி வேலைவாய்ப்பில் 69% இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டு உள்ளது. இந்த சட்டம் அரசியலமைப்பு அட்டவணையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகளுடன் ஒப்பிடும் போது தமிழகத்தில் தற்போது மக்கள் தொகை அதிகரித்துள்ளதால் ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் மட்டுமே இடஒதுக்கீடு அதிகரிக்க வேண்டும். மேலும் பல ஆண்டுகளாக இந்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல மனுக்கள் தாக்கல். இந்த மனு தற்போது சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளதாகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது. மேலும் பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் எடுக்கப்பட்டுள்ளது எனவும், எனவே 2020ஆம் ஆண்டு வெளியிட்ட அரசாணைப்படி தமிழ்நாட்டில் ஜாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பை நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் நிஷாபானு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் பீகார், ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியுள்ளன எனவும், எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வாதிட்டார். நீதிபதிகள் உத்தரவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உள்ளது. வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் இதில் நீதிமன்றம் தலையிட விரும்பவில்லை எனவும், எந்த உத்தரவும் பிறப்பிக்க விரும்பவில்லை எனவும் தெரிவித்த நீதிபதிகள் இந்த மனுவினை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.